I speak, I say, Lord, what do you want to speak to this congregation? எப்பொழுதெல்லாம் பேச வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவரே நீர் இந்த சபையாரோடு கூட என்ன பேச விரும்புகிறீர்? I mean, I have so many ideas, I know so much of the Bible, I can speak about 100 different things. எனக்கு எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கிறது, வேதத்திலே நூறுக்கணக்கான தலைப்புகளிலே நாளை பேச முடியும். But what is the prophetic message? ஆனால் தீர்க்கதரிசனமான செய்தி என்ன? The Bible says every believer should earnestly desire to prophesy. ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்கு நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. This is not Old Testament prophecy. இது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனம் அல்ல. Old Testament prophecy was predicting the future. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசனம் என்று சொன்னால் எதிர்காலத்தை கணிப்பது. Even the kings would go to the prophet and tell me what is going to happen. ராஜாக்களும் தீர்க்கதரிசனத்திலே போய் என்ன நடக்க போகிறது சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். The enemy is attacking, tell me where he will attack, here or over here or over here. இப்பொழுது சத்துரு எங்களை தாக்க போகிறான், இங்கே தாக்குவானா அங்கே தாக்குவானா அங்கே தாக்குவானா சொல்லுங்கள். Where should I send my army? என்னுடைய படையை எங்கே அனுப்ப வேண்டும்? And the prophet would say, send him over there. தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கு அனுப்பு என்று சொல்வார். And the enemy will be there only. அங்கே போனால் அங்கே சத்துரு இருப்பார். That is not the type of New Testament prophecy. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் அப்படிப்பட்டதல்ல. See 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். And verse 1. 1ஆம் வசனம். Pursue love, yet earnestly desire spiritual gifts, especially that you may prophesy. அன்பை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். This is actually should be the last verse of 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாக தான் இது இருந்திருக்க வேண்டும். These chapter divisions are made by man just to help us. இந்த அதிகாரங்கள் வசனங்கள் என்றதான பிரிவுகளை எல்லாம் நமக்கு உதவி செய்யும்படியாக மனிதர்களாக அப்படி போட்டது. But read this verse as the last verse of 1 Corinthians 13. ஆனால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Everybody believes 1 Corinthians 13 is a great chapter on love that we need. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் என்பது அன்பை குறித்ததான மிகப்பெரிய அதிகாரம், அது நமக்கு தேவையானதுதான். And it says in 13 verse 13 that faith, hope and love abide, that the greatest is love. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Now most believers today who have heard so much from Pentecostal people, if you ask them which is greater, faith or love, they'll say faith is greater. அநேக பெந்தகோஸ்தே நண்பர்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் அன்பு பெரிதா விசுவாசம் பெரிதா என்று கேட்டால் விசுவாசம் தான் பெரிது என்று சொல்வார்கள். But the Holy Spirit says between faith and love, love is greater. ஆனால் பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறார்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலே அன்பே பெரியது என்று சொல்கிறார். Don't be discouraged if you don't have faith for something, have love. ஆகவே எதற்காவது உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் சோர்ந்து போக வேண்டாம், அன்பு வைத்திரு. Feel sorry that you don't have love. Don't feel sorry you don't have faith. விசுவாசம் இல்லை என்று அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம், அன்பு இல்லை என்பதற்காக வருத்தப்படு. Many of you have said, oh, I don't have faith for that. உங்களில் அநேகர் ஐயோ எனக்கு இதற்கென்று விசுவாசம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். Never mind. அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். Can you love everybody? எல்லாரையும் நேசிக்க முடியுமா? Love is greater than faith. அன்பு விசுவாசத்தை காட்டிலும் பெரியது. Please remember that all your life. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Faith and love, the Holy Spirit says in 1 Corinthians 13:13, love is the greatest. 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலேயும் அன்பே பெரியது. And then what I call the last verse, next verse, pursue after love. அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் என்று நான் சொன்னேனே, அந்த வசனம் அன்பை நாடுங்கள். 14:1. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். This love is you must pursue more than faith. நீங்கள் விசுவாசத்தை காட்டிலும் இந்த அன்பை அதிகமாய் நாட வேண்டும். Because love is the greatest. ஏனென்றால் அன்பே பெரியது. But if you love, நீங்கள் அன்பு கூர்ந்தால் you must also earnestly desire for spiritual gifts. ஞான வரங்களை நீங்கள் உற்சாகமாய் நாட வேண்டும். See, the fruit of the Spirit is love, the Bible says in Galatians 5:23. ஆவியின் கனி கலாத்தியர் 5:23 நான் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ என்று வாசிக்கிறோம். Love, அன்பு and many other things. அன்பு பிளஸ் எத்தனையோ காரியங்கள். When we love people, we think of God. God so loved that he gave a gift to man. நாம் மக்களிடத்தில் அன்பு கூர்வதை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு வரமாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். God so loved the world that he gave. அவர் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்து ஒன்றை கொடுத்தார். Gave his son. அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். The greatest gift he can ever give. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் அதுதான். So he says when you pursue after love, you must desire gifts from God that you can give to others. ஆகவே நீ அன்பை நாடும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான வரங்களை நாட வேண்டும். Not talking about money gifts here. அங்கே பணத்தை கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை. Money gifts will help people temporarily, that is good.
பணம் என்பது மக்களுக்கு தற்காலிகமாக உதவி செய்யும், அது நல்லதுதான். And if you are able to give, but give wisely. நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டுமானால் கொடுங்கள், ஆனால் ஞானமாய் கொடுங்கள். There is a lot of foolish giving of money among Christians. கிறிஸ்தவர் மத்தியிலே அநேக இடங்களிலே புத்தீனமாய் பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். You can't draw people to the church with money. பணத்தை வைத்து நீங்கள் மக்களை சபைக்கு கொண்டு வர முடியாது. But desire to give them spiritual gifts. ஆனால் ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பதற்கு நாடுங்கள். If you love people and you want to give them a spiritual gift, that will last forever. என்றால் நீங்கள் ஜனங்களிலே அன்பு கூர்ந்து அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும் பொழுது அது என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். Money you give will be spent in a few days and gone. பணத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்ச நாளிலே செலவழித்து விடுவார்கள், அது போய்விடும். And then he says, if you want one particular gift that you want to give other people because you love them, நீங்கள் ஒரு மனிதனை நேசிப்பதினாலே அன்பு கூறுவதினாலே ஒரு குறிப்பிட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் desire for prophecy, தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். earnestly desire it. தீர்க்க தரிசனத்தை விசேஷமாய் நீங்கள் நாடுங்கள். There's nothing wrong in seeking for spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை தேடுவதிலே தவறு ஒன்றுமில்லை. Again, our dear Pentecostal friends will say earnestly desire to speak in tongues. நம்முடைய பெந்தேகோஸ்தே நண்பர்கள் நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதற்கு ஊக்கமாய் விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். I am not against that. அதற்கு நான் விரோதமானவன் அல்ல. The Holy Spirit says seek for prophecy. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது ஊக்கமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். Why is it so many believers seek for tongues who don't seek for prophecy? அநேக விசுவாசிகள் அந்நிய பாஷையை தேடுகிறார்கள், ஆனால் தீர்க்க தரிசன வரத்தை ஏன் தேடுவதில்லை? Even many sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களில் அநேகர். That's because you listen to Pentecostals more than you listen to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு அதிகமாக செவி கொடுத்திருக்கிறீர்கள். See what it says here. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். Earnestly desire for prophecy. ஊக்கமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். That is not predicting the future. அது எதிர்காலத்தை கணித்து சொல்வதல்ல. It is not saying where the enemy will come. சத்துரு எங்கே வருவான் என்று சொல்வதல்ல. இல்லை. Prophecy is written in verse 3. தீர்க்கதரிசனம் என்பது 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It defines it. அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. It is to speak to people to build them up. அவர்களை கட்டும்படிக்கு பேசுவது. That means they should become a little more spiritual after they've heard you. உங்களை கேட்ட பிறகு அவங்க இன்னும் சற்று ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். And in order to build them up like that, இப்படி அவர்களை கட்டுவதற்கு there are two things they need. அவர்களுக்கு இரண்டு காரியங்கள் தேவைப்படுகிறது. First of all, exhortation, that is challenge. முதலாவதாக அவர்களை சவாலிட வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். Rebuke them. அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். Correct them. அவர்களை சீர்திருத்த வேண்டும். That is all வேண்டும். exhortation. அதுதான் புத்தி சொல்லுதல். On the other side, இன்னொரு பக்கம், you must also console them. அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். Comfort them. அவர்களை தேற்ற வேண்டும். Encourage them. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். So you need to challenge them, you need to encourage them. சவாலிட வேண்டும், அதே சமயத்தில் உற்சாகப்படுத்த வேண்டும். And then you can build them up. அப்படியானால் நீங்கள் அவர்களை கட்டி எழுப்ப முடியும். That is New Testament prophecy. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசனம். It is not predicting the future. அது எதிர்காலத்தை கணித்து சொல்வதல்ல. God sometimes rarely has a man like Agabus who will say something about the future. அரிதாக அகபு போல சில மனிதர்களை வைத்திருப்பார், அவர் எதிர்காலத்தை குறித்து கணித்து சொல்வார். But they are not considered the greatest prophets in the New Testament. ஆனால் அவர்கள் புதிய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாக எண்ணப்படுவதில்லை. Agabus could not even write one page of scripture. அகபு என்ற தீர்க்கதரிசி வேதத்திலே ஒரு பக்கத்தை கூட அவரால் எழுத முடியவில்லை. All he said, there will be a famine. அவர் சொல்லுவதெல்லாம் பஞ்சம் வரப்போகிறது. But remember, there was a difference between him and Old Testament prophets. ஆனால் இவருக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. Old Testament prophets would say something and tell people to do this. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மக்களிடத்திலே ஒன்றை சொல்லிவிட்டு இதை செய் என்று சொல்வார்கள். But Agabus never said anything like that. ஆனால் அகபு அப்படி எதையும் சொல்லவில்லை. He said there will be a famine. ஒரு பஞ்சம் வரும். I'm not going to tell you what to do because என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். I'm not going to tell you what to do because I'm not an Old Testament prophet. நான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அல்ல, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல போவதில்லை. Only Old Testament prophets tell people what to do. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மட்டுமே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். A New Testament prophet will only say something. ஆக புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒன்றை சொல்லி விடுவார். There's going to be a famine. ஒரு பஞ்சம் வரப்போகிறது. So they asked Agabus, what should we do? ஆகவே நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? I have no word from the Lord. எனக்கு தேவனிடத்தில் எந்த வார்த்தையும் இல்லை. You must decide yourself. You seek the Lord. You got the Holy Spirit. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ தேவனை தேடு, நீ தேவனிடத்தில் அறிந்து கொள். That's in Acts chapter 11. அது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Then you read in Acts chapter 21. அப்போஸ்தலர் 21 வாசிக்கிறோம். He made another prophecy. இன்னொரு தீர்க்கதரிசனம். Paul, the one who has this belt, will be bound when he goes to Jerusalem. கட்டப்பட்டிருக்கக்கூடியதான பவுல் அவர் எருசலேமுக்கு கொண்டு போகப்படுவார். They will capture him there. அவரை அங்கே பிடிக்க போகிறார்கள். So Agabus, what should he do? ஆகவே அகபு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Should he go or not go? அவர் போக வேண்டுமா போக கூடாதா? No, I am not an Old Testament prophet. I will not tell Paul to go or not to go. பவுல் போக வேண்டுமா போக கூடாதா என்று சொல்வதற்கு நான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அல்ல. I will only say what is going to happen. என்ன நடக்கும் என்று மட்டும் சொல்லுவேன். Paul has got the Holy Spirit. He must decide what to do. பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்தான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். If you don't want to be deceived, please
learn from these examples. நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்று எண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த உதாரணத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். A New Testament prophet will never tell another person, you must do this or you must do that. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி நீ இதை செய்ய வேண்டும் நீ அதை செய்ய வேண்டும் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார். But today we have so many people saying you must marry here and you must go there and take that job but not take this. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள், நீ இவரை திருமணம் செய்ய வேண்டும், அந்த வேலையை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேலையை தெரிந்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். And they mess up and ruin the lives of so many believers. இவர்கள் இப்படி அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை குழப்பி விட்டு அவர்களை கெடுத்து விடுகிறார்கள். And these foolish believers don't realize the difference between Old Testament prophet and a New Testament prophet. புத்தியீனமான விசுவாசிகளுக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். So when he says every believer, verse 1, must pursue after love. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் ஞானத்தை நாட வேண்டும், அன்பை நாட வேண்டும். And every believer must desire for spiritual gifts. ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்கதரிசன வரங்களை ஞான வரங்களை விரும்ப வேண்டும். If he had not specified prophecy, everybody would be seek for healing and miracles. இங்கே மட்டும் தீர்க்கதரிசனத்தை நாடுங்கள் என்று சொல்லாதிருந்தால் எல்லாரும் தேடக்கூடிய வரமானது சுகமாக்கும் வரம். There are many healing and miracles also a gift. ஆகவே சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரமும் இருக்கிறது. Supposing you say seek for gifts. ஆகவே வரங்களை நாடுங்கள் என்று சொல்லும்போது every believer will seek for healing gift. ஒவ்வொருவரும் தேடுவதெல்லாம் குணமாக்கும் வரம் தான். Oh, we can bless so many people. நம்ம நிறைய பேரை ஆசீர்வதிக்க முடியும். Do miracles and bring people to Christ. நாம் அநேக அற்புதங்களை செய்து கிறிஸ்துவண்டை மக்களை கொண்டு வர முடியும். How is it the Holy Spirit doesn't have that wisdom to put it here? ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு அதையெல்லாம் இங்கே சொல்வதற்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டதா? People will come to Christ by healing. ஆகவே குணமாக்குவதன் மூலமாக கிறிஸ்துவண்டை மக்கள் வர முடியாது. You know how many thousands and thousands and thousands of people Jesus healed. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். And yet ஆனாலும் they all shouted crucify him finally. அவங்க எல்லாம் கடைசில என்ன சொன்னார்கள், இவரை சிலுவையில் அறையும். And on the day of Pentecost there were only 120 people waiting. பெந்தேகோஸ்து நாளிலே எத்தனை பேர் மீதி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 120 பேர் மட்டும்தான். That proves the greatest healing ministry this world has seen did not produce so many converts. இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய குணமாக்கும் கூட்டத்தை கண்டதான இந்த உலகமானது அது அவர்களை மனதிலிருந்து நேராக நடத்தவில்லை. I am not deceived by all these American healers who come to India. ஆகவே இந்தியாவுக்கு வரக்கூடியதான அமெரிக்காவிலிருந்து குணமாக்குகிறேன் சொல்ல வரவர்கள் எல்லாம் நான் நம்புவதில்லை. They don't bring converts, they make a lot of money themselves. That's all. அவர்கள் இங்கே வருவதனாலே நிறைய பணத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். But here is New Testament prophecy we must all seek for. ஆகவே இங்கே புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வரம் நாம் எல்லாரும் தேட வேண்டும். That which will encourage people, அது மக்களை உற்சாகப்படுத்தும், and challenge people, அவர்களை சவாலிடும், and like that build them up. இப்படி அவர்களை கட்டும். That's what you must seek God for. இதற்காக நீங்கள் தேவனை தேட வேண்டும். Give me the gift of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியான வரத்தை எனக்கு தாரும். To encourage people, ஜனங்களை உற்சாகப்படுத்த challenge people, மக்களை சவாலிட முடியாது, build them up. அவளை கட்ட முடியாது. And it does not have to be from the platform of the church. அது எப்பொழுதுமே சபையினுடைய மேடையிலே இருந்து செய்யப்படக்கூடியதுதான் என்று அல்ல. It can be when you speak to somebody on the cell phone. நீங்கள் உங்களுடைய அலைபேசியிலே மற்றவரோடு கூட பேசும்பொழுது நடக்கலாம். You speak for 10-15 minutes. 10-15 நிமிஷம் பேசுகிறீர்கள். Can you take 1 minute in that to say something that will encourage them? அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதற்கு ஒரு நிமிடம் நீங்கள் எடுத்து பேச முடியுமா? Or challenge them? அல்லது அவர்களை சவாலிடும்படியாக With all your conversation and stories and everything that you tell, take 1 minute to say something that will encourage them. நீங்கள் அவர்களிடத்திலே பேசக்கூடிய கதைகள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கூடாக நீங்கள் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தலாமே. That is prophecy. அது தீர்க்கதரிசனம். Or somebody comes to visit your house. அல்லது யாராவது உங்கள் வீட்டை சந்திக்க வருகிறார்கள். Even sisters. சகோதரிகள் கூட. And you sit talking to them. நீங்கள் உட்கார்ந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். Before they go away. அவர்கள் போகிறேன் என்று சொல்கிறார்கள். Before they go away, can you spend 2 minutes just saying something from God's word that will encourage them? அவர்கள் போவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து 2 நிமிடம் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த முடியுமா? You told them all the stories of what happened in your house and what happened last week and what is happening in the neighbor's house, everything you told them. உங்க வீட்டில் இப்பொழுது நடந்த காரியம், போன வாரம் நடந்த காரியம், பக்கத்து வீட்டில் நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் பேசிவிட்டீர்கள். Why not finally end with at least 2 minutes of encouragement from the word? ஏன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கடைசியாக 2 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவளை உற்சாகப்படுத்த? That is prophecy. அது தீர்க்கதரிசனம். That's what you sisters and brothers must do when people visit your home. ஆகவே ஜனங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இதைத்தான் சகோதரர்களும் சகோதரிகளும் செய்ய வேண்டும். Or if you visit somebody's home, அல்ல நீங்க யார் வீட்டுக்காவது போனால் you can spend 1 hour talking about many things in the world. உலகத்திலே உள்ள பல காரியங்களை பேசுவதற்கு 1 மணி நேரம் செலவு செய்யுங்கள். In between at least spend 2 minutes saying something that will encourage and challenge them. ஆனால் அதற்கு ஊடாக அவர்களை உற்சாகப்படுத்த முடியாது, சவாலிட முடியாது. 2 நிமிடம் நீங்கள் வேத வார்த்தையிலிருந்து பேச முடியாது. Even you young people can do that. வாலிபர்களே நீங்கள் அதை செய்யலாம். You know, you can say it like this. நீங்கள் இப்படியும் சொல்ல தேவையில்லை. See, this morning I was reading the Bible. இன்னைக்கு நான் காலையில வேதத்தை வாசிச்சிட்டு இருந்தேன். And this is the verse that blessed me. இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது. And say for 1 minute how it blessed you. அது எப்படி உங்களை ஆசீர்வதித்தது என்று 1 நிமிடம். That's all. அவ்வளவுதான். You're not a great preacher.
நீங்கள் அங்கே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணவில்லை. Giving a testimony of what you read in the Bible that morning, which helped you, and you're trying to pass it on to somebody else. அன்றைக்கு காலையிலே நீங்கள் வேதத்தை வாசித்த பொழுது உங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தையை அதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள். That can be a prophecy. அது ஒரு தீர்க்கதரிசனமா இருக்கலாம். And when you go away, நீங்கள் போன பிறகு that person forgets all the other things you said, but remembers this one word from Scripture. நீங்கள் சொன்ன மற்ற கதைகள் எல்லாம் மறந்து விட்டார்கள், ஆனால் வேதத்திலிருந்து சொன்ன இந்த ஒரு வசனம் மட்டும் அவருடைய மனதிலே தங்குகிறது. That may be the exact need that that person has. அந்த நபருக்கு அது ஒன்றே மிகவும் தேவையான ஒரு காரியமா இருந்திருக்கலாம். God made you read that Bible that morning in that verse. அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக தேவன் உங்களை வழிநடத்தினார். And when you went to that house, you shared it. நீங்கள் அந்த அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அதை நீங்கள் பகிர்ந்து And கொண்டீர்கள். God's plan was that person's need should be met by your prophecy, your 1-minute prophecy. உங்களுடைய ஒரு நிமிட தீர்க்கதரிசனத்தின் மூலமாக அந்த நபர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் திட்டமணி இருந்தார். So I want to encourage all of you. ஆகவே உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Pursue after love. அன்பை நாடுங்கள். And earnestly desire to prophesy. விசேஷமாக ஊக்கமாய் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். Everyone here, if 2,000 people begin to earnestly desire to prophesy, இந்த 2000 பேரும் விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்பினால், not to become prophets like Agabus. அகபோய் போல தீர்க்கதரிசியா மாற அல்ல. God has not called me to predict the future. தேவன் என்னை எதிர்காலத்தை குறித்து கணிக்கும்படியாக அழைக்கவில்லை. But I've spent 45 years encouraging people, challenging them and building them up. ஆனால் 45 ஆண்டுகளாக மக்களை உற்சாகப்படுத்தி புத்தி சொல்லி அவர்களை கட்டும்படியாக என் நாட்களை Not செலவழித்திருக்கிறேன். only in the meeting, not only in a meeting, இந்த கூட்டங்களின் மூலமாக but மட்டுமல்ல, when I visit them or they visit me, என்னை யாராவது பார்க்க வந்தாலோ நான் யாரையாவது பார்க்க or when I போனாலோ speak to them on a phone, அல்லது போன்ல நான் யாரிடத்தில் or when பேசும்பொழுது I write a letter to them, அல்லது அவருக்கு கடிதம் எழுதும் பொழுது encourage them, உற்சாகப்படுத்துவேன், challenge them, அவளை சவாலிடுவேன், build them up. அவளை கட்டுவேன். Don't do anything that will destroy them. அவளை அழிக்கும்படியாக எதையும் செய்ய வேண்டாம். When you see some building being constructed, ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது, you don't go there and start pulling down the bricks. நீங்க அங்க போய் கட்டின செங்கல் எல்லாம் இடித்து தள்ளுவீர்களா? If you want to help, the mason will say, pass me the bricks and you can help me. நீங்கள் அந்த மேசனுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், கொத்தனாருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் ஒரு செங்கலை எடுத்து கொடுக்கலாம். But don't tear it down. ஆனால் கட்டின செங்கல் இடிக்க வேண்டாம். When you visit people, don't tear down their spiritual life by gossip and backbiting and all that. நீங்கள் யாரிடத்திலாவது பேசும்பொழுது நீங்கள் புறங்கூறி குறை சொல்லி அவளை ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். If you can't build any bricks, just leave them alone and go. செங்கலால கட்ட முடியலையா, சும்மா இருங்க, அது போதும். Otherwise you can share something positive that will help them. இல்லாவிட்டால் நீங்கள் நேர்மறையாக எதையாவது ஒன்றை நீங்கள் சொல்லி அவளை உற்சாகப்படுத்தலாம். And that is so important for these last days. இந்த கடைசி நாட்களில் இது மிகவும் இன்றியமையாதது.